கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை சொல்ல போகிறார் அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், வெறுமையா இருந்தாலும், இயலாமையா இருந்தாலும், சில காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாம அதன் மூலியமாக அவமானப்பட்டு தூஷிக்கப்பட்டவர்களாய், நிந்திக்கப்பட்டவர்களாய், சோர்ந்து போய் நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்றாரு, உன் சூழ்நிலையை மாற்றுகிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. வேதத்துல ஒரு அழகான சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, அன்னாள் குழந்தை இல்லாம சில வருஷங்களாய் அவள் நிந்திக்கப்பட்டவர்களாய், பெனினால் மூலியமாக நிந்திக்கப்பட்டவளாய் என்ன பண்ணாங்க, ரொம்ப மனமடைந்து சோர்வடைந்து காணப்பட்டு இருந்தாங்க. ஆலயத்துக்கு போய், ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கதறி வேண்டி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் துக்கம் நீங்கத்தக்க, அந்த துக்கமான சூழ்நிலையை மாறத்தக்க ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு அழகான ஒரு குழந்தையை, தீர்க்கதரிசியை, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அன்னாளுக்கு பிள்ளையாக கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க பிள்ளை பெற்ற பிறகு ஒரு அழகான ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளே களி கூறும்படியாக, உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலையை மாறத்தக்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். இங்க விசுவாசிங்க, நம்புங்க. யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை தூஷணமா, ஏளனமா, இழிவாய் பார்த்தார்களோ, அவர்கள் மேலே உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். அதே வசனத்துல கீழே பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுகிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. யார் உங்களை நிந்தித்தார்களோ அவர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சியாய் அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறவர். எதனால நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களா, ஏளனமாய் பேசப்பட்டவர்களா, ஏளனமாய் பார்க்கப்பட்டவர்களா, இந்த உலகத்தின் மத்தியில நீங்கள் இருந்தீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் மேல உங்களை உயர்த்தி வைக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுவீங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிறது, களி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய சமூகத்துல வந்து நீங்க சாட்சி சொல்ல ஆண்டவர் வைக்க அவர் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையில நீங்க இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க இப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில, தூஷணங்கள் மத்தியில, இயலாமையின் மத்தியில நீங்கள் வேதனையோடு கர்த்தருக்காக சில காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கலாம். காத்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் சூழ்நிலையை மாற்றுகிறவரா நான் இருக்கிறேன். ஆமென். எப்படி அன்னாள் ஜெபித்ததுக்கு பின்பதாக இப்படி ஒரு ஜெபம் பண்றாங்க, கர்த்தாவே உமக்குள்ளே இருதயம் களி கூர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை, நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான காரியங்களை நடப்பிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.